என்ன, விண்வெளியில நம்மள மாதிரி புத்திசாலி உயிரினங்கள் இருக்குதா? இத கணிக்கதான் 1961 சயின்டிஸ்ட் பிராங்க் ட்ரேக் ஒரு சமன்பாட்டை உருவாக்குனாரு. இதுக்கு பேரு ட்ரேக் ஈக்குவேஷன். வாங்க இந்த ட்ரேக் ஈக்குவேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு சயின்ஸ் பேசிக் கணிப்பு தானே தவிர உண்மையான எண்ணிக்கை கிடையாது. n = or asterisk into fp into ne into fl into fi into fc into l. இதுதான் அந்த ட்ரேக் ஈக்குவேஷன். இதுல or asterisk அப்படின்றது ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை நட்சத்திரங்கள் நம்ம பால்வழி அண்டத்துல உருவாகுது அப்படின்ற கணக்கிட்டு சொல்லுது. fp அந்த ஸ்டார்ஸுக்கு எத்தனை பிளானட்ஸ் இருக்குது அப்படின்ற பெர்சன்டேஜ் சொல்லுது. நவீன சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலான ஸ்டார்ஸுக்கு பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ne அதிக சூடும் இல்லாம அதிக குளிரும் இல்லாம நீர் இருக்கக்கூடிய பூமி போன்ற கிரகங்களை போன்று வேற்று கிரகங்கள் இருக்குதா அப்படின்ற எண்ணிக்கையை சொல்லுது. ஒருவேளை அந்த கிரகங்களை உயிர் உருவாக சாத்தியக்கூறு இருக்குதான்றத FL சொல்லுது. ஒருவேளை உயிரினங்கள் இருந்தாலும் அதுல புத்திசாலி உயிரினங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்றத FI என்ற கணக்கீடு சொல்லுது. FC தொடர்பு கொள்ளும் டெக்னாலஜி அதை பத்தி சொல்லுது. ஒருவேளை அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்பேஸுக்கு அனுப்புற ரேடியோ சிக்னல், லேசர் சிக்னல் பற்றிய கணக்கிட்ட இது சொல்லுது. எல் அந்த நாகரிகம் எத்தனை காலம் உயிரோட இருக்கலாம், அவங்க தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்களா இல்ல நீண்ட காலம் வாழ்றாங்களா அப்படின்ற கணக்கிட்ட சொல்லுது. இதோட முடிவுதான் என்ன? சில கணிப்பு சொல்லுது நான் தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சில கணிப்புகள் ஆயிரக்கணக்கான நாகரிகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. முக்கிய பிரச்சனை என்னன்னா, பல விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு தெரிய வரல. அதனால்தான் ஃபெர்மி பாரடாக்ஸ் இவ்வளவு வாய்ப்பு இருந்தா அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கேக்குது. ஒருவேளை நாகரிகங்கள் விரைவில் அழிஞ்சிருக்கலாம், நம்மள அவங்க ஒருவேளை கவனிக்க விரும்பாம இருக்கலாம், நம்மளுக்கே புரியாத முறையில நம்மள அவங்க தொடர்பு கொள்ளலாம். நம்ம இன்னும் ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறோம். சுருக்கமா ட்ரேக் ஈக்குவேஷன் ஒரு கணிப்பு கருவியை தான் தவிர ஏலியன் இருப்பதை அது நிரூபிக்காது. ஆனா நாம தனியா இல்ல என்ற பாசிபிள் அவுட்கம் மட்டும் நம்மளுக்கு சொல்லுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.